திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதில் திமுக அரசு பிடிவாதமாக இருப்பதை குறித்து பல்வேறு கேள்வி கணைகளை எழுப்பியுள்ளார் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி. கையில் வேல் வைத்திருந்தால்தான் நம்புவார்கள் என்று வேலோடு அவர் சொன்ன கதையை நீங்களும் கேளுங்களேன். அப்படி திமுகவுக்கு தமிழ் கடவுள் முருகன் எதிரி ஆயிட்டாரா? தமிழக இந்துக்கள் எதிரி ஆயிட்டாங்களா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். திருப்பரங்குன்றம் மலையில விளக்கு ஏத்துறதுனால, அந்த தீபத்தூண்ல விளக்கு ஏத்துறதுனால இங்க யாருக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? ரெண்டு மதங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க கிளப்பி விடுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க எங்கேயாவது வேற இடத்துல போய் விளக்கு ஏத்துறோம்னு சொல்றோமா, இல்ல வேற இன்னொரு சம்பிரதாயத்தை ஏதோ நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்றோமா? நாங்க எங்களுடைய திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய தீபத்தூண் 3000 வருடமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல், ஒரு பழக்கம். அதை நீங்க கோர்ட் ஆர்டர் கொடுத்தும் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இன்னைக்கு 120 எம்பிக்கள் போய் நீங்க இம்பீச்மெண்ட் ஆர்டர் அகைன்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிர்த்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க கொடுக்கறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இந்த 120 எம்பிக்களுமே ஐயன் முருகன் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கத்து கொடுப்பார். எழுதி வச்சுக்கங்க, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அந்த இடத்துல அந்த தீபத்தூண்ல நாங்க விளக்கு ஏற்றியே தீருவோம். எத்தனை நாள் இப்படி ஏமாத்த போறீங்க தமிழர்களை? இதே இது நீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பிரதாயத்துல நீங்க இப்படி நிப்பாட்ட முடியுமா? நாங்க யாராவது அந்த தர்காக்கு போக வேண்டாம்னு சொன்னோமா? தர்கால அவங்களுடைய சம்பிரதாயம் பண்ண வேண்டாம்னு சொன்னோமா? எதையாவது தடுக்கிறோமா? நாங்க எங்களுடைய ஒரு ரைட்டை, எங்களுடைய இந்துக்களுடைய ஒரு ரைட், அது கூட நாங்க பண்ணக்கூடாதா? இது எந்த விதத்துல நியாயம்? திராவிட முன்னேற்ற கழகம் பேரை மாத்திட்டு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்கும். உங்களுக்கு இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல்வர் அவர்களே, இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா? திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு விளக்கு ஏத்துறதுனால என்ன ஆயிட போகுது? ஏன் உங்களுக்கு முருகனாலோ இந்து கடவுள்னாவோ இந்து கோயிலுனாலோ இவ்வளவு வெறுப்பு உங்களுக்கு? கனிமொழி அவர்களுக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா உங்களுக்கு? இந்துக்கள் ஓட்டு போடலையா உங்களுக்கு? நீங்க ஜெயிக்கலையா? நீங்க உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனது இந்து கோயில்களுக்கும் இந்து கடவுளுக்கும் எதிரான ஒரு வேலையை பார்க்கறதுக்கா? கொஞ்சமாவது வெக்கப்படணும் மேடம். இனியாவது திருந்துங்க. இனி மக்கள் உங்களுக்கு திருத்துவாங்க. 2026 உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. வெற்றிவேல் வீரவேல் இந்த கோஷம் தமிழகம் முழுக்க இன்னைக்கு எல்லா வீட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தொட்டு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்க அசைத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. தமிழர்களுடைய நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. மெஜாரிட்டி ஹிந்துஸ்னுடைய நம்பிக்கையை நீங்க அசைத்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. 26 உங்களுக்கு தகுந்த பாடத்தை தமிழக மக்கள் கொடுப்பாங்க. பாரத் மாதா கி ஜெய்.